வணக்கம் நண்பர்களே. நீங்க போட்டித் தேர்வுகளுக்கு குறிப்பா டிஎன்பிஎஸ்சிக்கு தயாராகிட்டு இருக்கீங்களா? அப்போ இந்த அலசல் உங்களுக்கு ரொம்பவே உதவியா இருக்கும். ஏன்னா தமிழ்நாட்டோட சமூக நலத்திட்டங்கள்ல ரொம்ப ரொம்ப முக்கியமான பரீட்சையில அடிக்கடி கேட்கிற 3 திட்டங்களை பத்தி தான் நாம இப்போ ஆழமா பார்க்க போறோம். ஆமாங்க. டிஎன்பிஎஸ்சி மாதிரி தேர்வுகள்ல ஜெயிக்கணும்னா இந்த மாதிரி திட்டங்களை பத்தின ஆழமான புரிதல் கண்டிப்பா வேணும். அதுவும் சும்மா மேலோட்டமா இல்ல, நல்லா விவரமா தெரிஞ்சுக்கணும். வாங்க இந்த 3 திட்டங்களையும் ஒண்ணா விரிவா பார்க்கலாம். சரி, நம்ம லிஸ்ட்ல முதல்ல பார்க்க போற திட்டம் நம்ம வீட்ல இருக்கிற பெரியவங்களுக்காக, அதாவது மூத்த குடிமக்களோட நலனுக்காக கொண்டு வரப்பட்ட அன்புச்சோலை திட்டம் பத்தி தான். முதியோரின் வாழ்வில் தென்றலை கொண்டு வருதல். என்ன ஒரு அழகான வரி பாத்தீங்களா? இந்த திட்டத்தோட நோக்கத்தை இதை விட அழகா சொல்லவே முடியாது. யோசிச்சு பாருங்க, இந்த நகர வாழ்க்கையில தனியா இருக்கிற பெரியவங்களுக்கு ஒரு அன்பான, ஆதரவான, பாதுகாப்பான ஒரு இடம் கிடைச்சா எப்படி இருக்கும்? அதுதான் இந்த திட்டத்தோட முக்கிய நோக்கம். இங்க ஒரு முக்கியமான விஷயத்தை நீங்க நோட் பண்ணணும். இந்த அன்புச்சோலைங்கிறது சும்மா ஒரு பொழுதுபோக்கு மையம் மட்டும் இல்ல, இது அதை விட ரொம்ப அதிகம். அதாவது பெரியவங்களோட உடல் நலம், மனநலம் ரெண்டையுமே கவனிக்கிற ஒரு முழுமையான பகல் நேர பராமரிப்பு மையம். எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல இதை செயல்படுத்துற துறை எதுன்னு கேட்டா சமூக நலன் மற்றும் மகளிர் உரிமைத்துறை. இதனெல்லாம் ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்போ இந்த மையங்கள் எப்போ தொடங்கப்பட்டுச்சு? நவம்பர் 10, 2025ல நம்ம முதலமைச்சர் திரு மு.க. ஸ்டாலின் அவர்கள் ஒரே நாள்ல மாநிலம் முழுக்கவும் சேர்த்து மொத்தம் 25 அன்புச்சோலை மையங்களை திறந்து வச்சிருக்காரு. யோசிச்சு பாருங்க, ஒரே நாள்ல 25 மையங்கள். சரி, இந்த மையங்கள்ல அப்படி என்னதான் வசதிகள் இருக்கு? அவங்களோட உடம்ப நல்லா பாத்துக்கிறதுக்கு பிசியோதெரப்பி, யோகா மாதிரியான விஷயங்கள் இருக்கு. அதே சமயம் மனசுக்கு புத்துணர்ச்சி கொடுக்கறதுக்கு லைப்ரரி, செஸ் மாதிரி நிறைய பொழுதுபோக்கு அம்சங்களும் இருக்கு. பாத்தீங்களா? உடல் மனசு ரெண்டுக்குமே முக்கியத்துவம் கொடுக்கிற ஒரு முழுமையான அணுகுமுறை இது. எந்த ஒரு திட்டத்தோட உண்மையான வெற்றியும் அதனால பயனடைஞ்சவங்க என்ன சொல்றாங்கன்றத வச்சு தான் நம்ம தெரிஞ்சுக்க முடியும். இப்போ தஞ்சாவூரிலிருந்து திருமதி வசந்தான்னு ஒருத்தவங்க தன்னோட அனுபவத்தை பகிர்ந்திருக்காங்க. அவங்க என்ன சொல்றாங்கன்னு பார்ப்போம். அவங்களோட வார்த்தைகளை இந்த மையம் ஒருத்தரோட வாழ்க்கையில எவ்வளோ பெரிய நல்ல மாற்றத்தை கொண்டு வருதுங்கிறதுக்கு ஒரு பெரிய சாட்சி. சரி, அன்புச்சோலையை பத்தி பார்த்தோம். அடுத்ததான் நம்ம பார்க்க போற திட்டம் நம்ம சமுதாயத்தோட சுகாதாரத்துக்கு முதுகெலும்பா இருக்கிற துப்புரவு பணியாளர்களுக்காக கொண்டு வரப்பட்ட ஒரு முக்கியமான திட்டம். இந்த திட்டம் ரொம்பவும் அடிப்படையான ஆனா ரொம்ப முக்கியமான ஒரு பிரச்சனையை சரி செய்யுது. யோசிச்சு பாருங்க, எவ்வளவு கடினமான சூழல்ல நம்ம துப்புரவு பணியாளர்கள் வேலை செய்றாங்க. அவங்களுக்கு நல்ல சத்தான சாப்பாடு கிடைக்கிறது எவ்வளவு அவசியம். இது அவங்க உடல்நலத்தை மட்டும் பாதுகாக்கல, அவங்களோட உழைப்புக்கு நாம கொடுக்கிற ஒரு பெரிய மரியாதையும் கூட. முதற்கட்டமா சென்னையில, அதாவது பெருநகர சென்னை மாநகராட்சியில மட்டும் சுமார் 31,373 துப்புரவு பணியாளர்கள் இந்த திட்டத்தின் மூலமா தினமும் பயனடைய போறாங்க. இது ஒரு பெரிய எண்ணிக்கை. சரி, இந்த திட்டம் எப்படி செயல்படுதுன்னு பார்க்கலாமா? முதல்ல ரொம்ப சுகாதாரமான முறையில சுவையான சத்தான சாப்பாடு தயாராகுது. அப்புறம் அது சூடு ஆறாம இருக்கிறதுக்காக ஸ்பெஷல் டிஃபன் பாக்ஸ், தெர்மல் பேக்ல எல்லாம் பேக் பண்றாங்க. கடைசியா அவங்க எங்க வேலை செய்யறாங்களோ அந்த இடத்துக்கே கொண்டு போய் கொடுக்கறாங்க. இதனால அவங்களோட நேரமும் மிச்சமாகுது, அலைச்சலும் குறையுது இல்லையா? இன்னொரு நல்ல விஷயம் என்னன்னா, இந்த திட்டம் வெறும் சென்னைக்கு மட்டும் இல்ல, கூடிய சீக்கிரமே தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லா மாநகராட்சிகளுக்கும் நகராட்சிகளுக்கும் இதை விரிவுபடுத்த போறதா முதலமைச்சர் சொல்லியிருக்காரு. இது இந்த அரசுக்கு இதுல இருக்கிற அக்கறையை தெளிவா காட்டுது. சரி, நம்ம லிஸ்ட்ல 3ஆவதா ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு திட்டத்துக்கு வந்திருக்கோம். இன்னைக்கு தமிழ்நாட்டு இளைஞர்கள் சந்திக்கிற ஒரு பெரிய சவால் வேலைவாய்ப்பு. அந்த சவாலை சமாளிக்க உதவுற வெற்றி நிச்சயம் திட்டம் பத்தி தான் இப்ப பார்க்க போறோம். ஒரு பொட்டத்துடன் ஒரு திறன் அவசியம். இதுதான் இந்த திட்டத்தோட தாரக மந்திரம். சிம்பிளா சொல்லணும்னா, இன்னைக்கு உலகத்துல ஒரு டிகிரி மட்டும் வச்சுக்கிட்டு ஜெயிக்கிறது கஷ்டம். அது கூட ஒரு ஸ்பெஷல் ஸ்கில் கண்டிப்பா வேணும். இதத்தான் இந்த திட்டம் சொல்லுது. இந்த திட்டம் எப்படி ஜெயிக்குதுன்னு கேட்டீங்கன்னா, அதோட செயல்பாட்டு முறை தான் காரணம். ஒரு பக்கம் பெரிய பெரிய கம்பெனிகளோட டைப் வச்சிருக்காங்க, இன்னொரு பக்கம் அங்க ட்ரைனிங் எடுத்து நல்ல வேலையோட நம்ம இளைஞர்கள் வெளியே வராங்க. இதுதான் தியரிக்கும் பிராக்டிக்கலுக்கும் நடுவுல ஒரு பாலமா அமையுது. இந்த திட்டம் யாருக்கெல்லாம் உதவுதுன்னு பாருங்க. காலேஜ் முடிச்சவங்க, ஸ்கூலை பாதியில விட்டவங்க, ஏன் ஏற்கனவே வேலை பார்த்துட்டு இருக்கிறவங்க கூட இதுல சேர்ந்து தன்னோட திறமையை வளர்த்துக்கலாம். அதுவும் என்ன மாதிரி ட்ரைனிங் தெரியுமா? ஐஓடி, டிஜிட்டல் மேனுஃபேக்சரிங்னு இன்னைக்கு ட்ரெண்ட்ல இருக்கிற ஹைடெக் கோர்சஸ் எல்லாம் சொல்லி கொடுக்குறாங்க. இந்த திட்டத்துல ரொம்பவே கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம் இருக்கு. இதுல பயனடைறவங்கள்ல கிட்டத்தட்ட 72% பேர் சமூகத்துல பின்தங்கிய பிரிவுகளை சேர்ந்தவங்க. இதுதான் அனைவரையும் உள்ளடக்கிய வளர்ச்சின்னு சொல்றதுக்கு ஒரு மிகச்சிறந்த உதாரணம். சரி, இப்போ